இன்றும் ஏராளமான சிங்கள பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்றது. அதன் தலைப்புச் செய்திகளை பார்க்க முதலாவதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு குறிப்பிடுகிறது. සජිත්ගේ වේදිකාවට ගින් ජනපති අපේක්ෂක මානගේ ඡන්ද නීති කඩලා வாம ஏத்து දක්වන්න மெக்கோ தக்வாய் தன்வாய் என்ற செய்தி வந்திருக்கு. அதாவது 39 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 39 ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவர் உயிரிழந்தார். பிறகு 38 பேர் இருக்கின்றார்கள். இந்த 38 பேரில் ஒருவர் தான் பிரேமசிறி மானகி. இவர் என்ன செய்திருக்கின்றார்? சஜித் பிரேமதாச அவர்களது பல கூட்டங்களில் மேடையேறி உரை நிகழ்த்தியிருக்கிறார், பேசியிருக்கிறார். எனவே இது தேர்தல் சட்டத்திற்கு முரணான செயல். ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்காக ஆதரவு திரட்டுவது என்பது தவறானது அல்லது தேர்தல் சட்டங்களை மீறும் செயல் என்று தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று பூஜித்த ஜெயசுந்தர அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட நட்ட தொகையை செலுத்தி முடிந்திருப்பதாகவும் பாஸ்கு வந்திய பூஜித்த கோட்டி அத்தாமாரக்ம கெவாய் என்ற செய்தியும் 7.5 கோடியையும் அவர் கட்டியிருக்கிறார் அல்லது கட்டி முடித்திருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் அந்த செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அத பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இன்றைய அத பத்திரிகையில் தலைப்புச் செய்தி கொச்சிக்கடே தும்ரிய ஸ்தானாதிபதி சாயக்கியன் ஐஸ் சமகாத்தலங்களோட கொச்சிக்கடை புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் உதவியாளர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஐஸ் போதைப் பொருள் அவர்களிடம் இருந்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சஜபர் அலியே ரத்தின்யா பிபிரிமின் அத்தாக் ரோஹலட், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி கூட்டத்திலே ஏற்பட்ட அதாவது பட்டாசு வெடித்ததில் 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ராஜ்ய நிலதாரின் சேவேன் தொட்ட என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதாவது நிவாடு அவசான்வி சேவையட்ட நாவோத் ராஜ்ய நிலதாரின் சேவேன் தொட்ட என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது விடுமுறை முடிந்தும் சேவைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அரச சேவையாளர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையிலே ஏராளமான செய்திகள் வந்திருக்கின்றது. முன்பக்கத்திலே ஆதார கருவான் பிரிவராகென ஹந்துரே ரஸ்வீம அவதானம் ஆரக்ஷாவ கெனத் ஹிதன் என்று வந்திருக்கின்றது. ஜனபதி அபேக்ஷகன்ட் பொலிசேன் உபதேஸ், அதாவது ஆதரவாளர்களுடன் கூட்டமாக இரவு நேரங்களில் அல்லது அதாவது வெளிச்சமில்லாத சந்தர்ப்பங்களை கலந்து கொள்வதை தவறுங்கள் என்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மிகுந்த அவதானமான செயல். எனவே கவனமாக பாதுகாப்பாக இருங்கள் என்று போலீசார் ஜனபதி அபேக்ஷகன்ட் உபதேஸ் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அதே போன்று சஜித் சாய பலக்கரமின் கீதா மானூர சஜபர் அலியட் எக்வே என்றும் கீதா குமாரசிங்க சஜித் பிரேமதாசோடு இணைந்து கொண்ட விடயம் தொடர்பாகவும், அதே போன்று அனுரகுமார திசாநாயக்கவின் செய்தியும், அதே போன்று இங்கிலாந்தை வீழ்த்தி 10 வருடங்களுக்கு பிறகு டெஸ்ட் போட்டி ஒன்றை இலங்கை வெற்றி பெற்றிருக்கின்றது. பேத்தும் இங்கிலாந்து கிரிக்கெட் அதிராஜ்ய ஹொலவாய் என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினமின பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். சஜபர் அலிய ரத்தின்யா புப்புரா பொலிசிய ஹத்தக் அத்துலு நமயக்கட்ட துவால என்ற செய்தி வந்திருக்கின்றது. அதே போன்று மிக முக்கியமான ஒரு செய்தி தான் தெமல ஜனதாவட்ட அனுரகல தர்ஜனைய உத்துரே நாயக்கியோ ஹெலா தகினி என்று வந்திருக்கின்றது. அதாவது அனுரகுமார் திசாநாயக்க வடக்கிலே ஆற்றிய உரை தொடர்பாக தமிழ் தலைவர்கள் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருப்பதாகவும் கண்டித்திருப்பதாகவும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. இதிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா, CV விக்னேஸ்வரன், காதர் மஸ்தான் ஆகியோரது புகைப்படங்களோடு அந்த செய்தி வந்திருக்கிறது. சரி, அதே போன்று இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. சஜித் வெண்கல ரத்தின்யா கலின் பத்துவி
අටක් මානුවර ரோஹல்ட்ட பொலிசிய ஹயாக் ஏஆத்தர் அதாவது சஜித் வெண்கல் அதாவது சஜித்துக்காக வைத்திருந்த பட்டாசுகள் அவர் வரவதற்கு முன்னரே பற்றி கொண்டது வெடித்து விட்டது. இதனால் 8 பேர் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் சந்த ஸ்டிக்கர் கலவண்ண மெத்திவர்ண கொமிசமே அனித் என்றும் அணின் என்றும் அதாவது கட்டளையிட்டிருக்கின்றார்கள். வாகனங்களில் வேட்பாளர்களது பெயர்களையோ அல்லது இலக்கங்கள் அவர்களது இலச்சினைகளையோ குறிப்பிட்டு ஸ்டிக்கர்களை உடனடியாக கலட்டுமாறும் வந்திருக்கின்றது. அதிசி ரத்தவான பரீட்சாவாக் என்றும் அவசர வாகன கண்காணிப்பு ஒன்றை தேர்தல்கள் ஆணையகம் ஆரம்பித்திருக்கிறது.